Hi everyone, welcome to Nani with Jano official. Hi all. So guys, சம்மர் ஹாலிடேஸ் எப்படி 2 months போச்சுன்னே தெரியல. ஸோ நாளையிலேருந்து கிருத்திக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து என்னென்ன திங்ஸ் பேக் பண்ணிருக்கோம் நாளைக்கு ஸ்கூல் கிருத்திக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மறக்காமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாப்பா, ஸோ ஸ்கூலுக்கு என்னென்ன எடுத்து வைக்கலாம்? ஃபர்ஸ்ட் அட்டை வந்து எல்லாமே போட்டாச்சு, இன்னும் ஒன்று தானே பாக்கி இருக்கு. இன்னும் ஒன்று பாக்கி இருக்கு. அட்டை போட்டோம்னா அட்டை ஃபுல்லா முடிஞ்சிச்சு. நேம்ஸ் எழுதணும். ஓகே, ஸோ நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்கிற புக்ஸ் எல்லாமே அட்டை போட்டுட்டோமா, அதுக்கு தகுந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் எழுதி வைக்கணும். எது டியூன்னு பார்க்கணும். என்ன அது பண்ணிட்டோம்னா புக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து பேக்லயும் லேபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. கிருத்திகோட பேர் எழுதணும். அப்புறம் அவனோட ஜியோமெட்ரி பாக்ஸ்ல பென்சில் எரேசர்ஸ் எடுத்து வைக்கணும். சரி பாப்பா, நம்ம படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் செட்டா அம்மா அப்பா வாங்கியே கொடுக்க மாட்டாங்க. நம்ம படிக்கும் போதெல்லாம் நட்ராஜா அந்த ஒரு பென்சில் முடிஞ்சிச்சு. அந்த பென்சில் ஒரு முடிகிற இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நட்ராஜா வச்சு யூஸ் பண்ணோம். இவங்களுக்குலாம் என்ன இவ்வளோ பென்சில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க? ஆமா, நம்ம படிக்கும் போது நட்ராஜா தவிர்த்து வேற எதுவுமே இருக்காது. சரி பரவாயில்ல. ஸோ எது ஃபர்ஸ்ட் எனக்கு கூட நான் அட்டை போட்டு கொடுக்குறேன். வேணும்னா அது அட்டை போட்டாச்சு, நம்ம அதுக்கு இது போடணும், லேபிள் மட்டும் போடணும். இது ஆமா. சரி கூட நான் பிடிக்கிறேன். ஏன் கிருத்திக், புக் எடுத்துட்டு போய் எத்தனை நாளைக்கு லிஸ்ட் எடுத்துட்டு வருவேன்? புக் எடுத்துட்டு போய் எத்தனை நாள்ல கிழிச்சு எடுத்துட்டு வந்துருவேன்? கிழிச்சு எடுத்துட்டு வர மாட்டியா? சரி. ஸோ புக்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சா? இப்போ அட்டை போட்டு முடிஞ்சிருச்சு. இது கூட வேணும்னா நான் என்னென்ன புக் இருக்குன்னு பாக்குறேன். இப்போ லிஸ்ட்ல நீங்க படிங்க, இருக்கிற புக்ஸ் இருக்கான்னு பாத்துறலாம். சொல்லுங்க. இப்போ இங்கிலீஷ் ஃபீனிக்ஸ் டெக்ஸ்ட் புக் இருக்கு. இங்கிலீஷ் ஃபீனிக்ஸ் ஒர்க் புக் இருக்கா? இருக்கு. நம்பர்ஸ் 1 to 100 டெக்ஸ்ட் புக் இருக்கா? இருக்கு. நம்பர்ஸ் 1 to 100 ஒர்க் புக் இருக்கு. இருக்கா? ஜெனரல் அவேர்னஸ் இருக்கு. ரைம் ஸ்டோரிஸ் பிக்சர் டாக் இருக்கு. லிட்டில் ஆர்டிஸ்ட் இங்க இருக்கு. இருக்கா? அப்புறம் ஃபன் வித் கர்சிவ் ரைட்டிங் இருக்கு. ஏர்லி ஸ்கில்ஸ் ஹிந்தி இருக்கு. ஏர்லி கன்னடா சௌரபா புக் பார்ட் 1 இருக்கா? பார்ட் 2 இருக்கு. மை செகண்ட் கோடிங் புக் கம்ப்யூட்டர் டெக்ஸ்ட் புக் இருக்கு. ஓகே. ஸோ இதுல டியூ என்ன இருக்குன்னு பார்க்கணுமா? அடுத்து 4 லைன் நோட்டு 4 லைன் 100 பேஜஸ் இருக்கா? இருக்கு. ஸ்கொயர் லைன் 100 பேஜஸ் 4 லைன் 2 புக் இருக்கு. 4 லைன் 2 புக் இருக்கா? ஸ்கொயர் லைன் வந்து 100 பேஜஸ் 1 இருக்கு. டபுள் லைன் 100 பேஜஸ் 2 இருக்கணும். இருக்கு. நோட் புக் அண்ட் டெக்ஸ்ட் புக் பேப்பர்ஸ் அதுதான் நம்ம லேபிள் பண்ணிருக்கோம். ஓகே. சோ டிராயிங் புக் பேப்பர்ஸ் அதுதான் ஆர்ட்டுக்கு போட்டிருக்கோம்ல. ஓகே. கிரையான்ஸ் டியூ ஆமா, இங்க டியூ போட்டிருக்காங்க. பென்சில்ஸ் பென்சில் கொடுத்திருக்காங்க. சரி. பிங்க் கலர் யூனிஃபார்ம். சோ யூனிஃபார்ம் இதுதான் கிருத்திகோட யூனிஃபார்ம். பிங்க் டிஷர்ட் அண்ட் பிளாக் ஷார்ட்ஸ். இது வந்துட்டு மண்டே டியூஸ்டே ஃப்ரைடே போட்டுப்பாரு. ட்ராக் சூட் டியூல இருக்கு, பட் அது போன வருஷத்துக்கு அவனுக்கு இப்போ வரைக்கும் போட்டு விட்டுறலாம். படிக்கிற காலத்துலலாம் ஒரு செட் யூனிஃபார்மே 3-4 வருஷம் போடுவோம். சரி. இப்போ ஒயிட் சாக்ஸ் வித் ப்ளூ கிரீன் ஸ்ட்ரைப்ஸ் இருக்குப்பா. 2 இருக்கா? ட்ராக் சூட் டியூல இருக்கு. ஒயிட் சாக்ஸ் வித் கிரீன் ஸ்ட்ரைப்ஸ் 1 இருக்கணும். 1 இருக்கு. 3 செட் சாக்ஸ். டவல் 2 இருக்கா? டவல். நம்ம எல்லாம் படிக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் டவல் எல்லாம் கொடுக்க கூட மாட்டாங்க ஸ்கூல்ல. இப்ப பாருங்க, சாப்பிடறதுக்கு கூட டவல் போட்டுதான் சாப்பிட வைக்கிறாங்க. ஸ்கூல் பேக் அவங்களே கொடுத்துறாங்களா? ஸ்கூல் பேக் அவங்களே கொடுத்துறாங்க. இது லேபிள் பண்ண சொல்லிருக்காங்க. இது ஸ்கூல் பேக்கா? இதுதான் கிருத்திகோட ஸ்கூல் பேக். அவங்களோட சிம்பிள் போட்டு கொடுத்துருக்காங்க. சிம்பா
லஞ்ச் பேக். ஜங்கல் இதோ லஞ்ச் பேக். ஸோ ஐடி கார்டு வந்து டியூ, மேகசைன் டியூ, ஸ்கூல் டைரி டியூ. கேரி பேக் இருக்கா? கேரி பேக் தான். கேரி பேக்ஸ் கொடுத்துருந்தாங்கல்ல. ஓகே. ஸோ கிருத்திக் வந்து நாங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன சூஸ் பண்ணோம்னா இங்கே பாருங்க, அவர் வந்து அவெஞ்சர்ஸ் வந்து மார்வல் வேணும்னு கேட்டாரு. ஸோ இங்கே பாருங்க, இதுதான் நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். இன்சுலேட்டட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ கிட்ஸ்க்குலாம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி. ஸோ அப்புறம் இங்கே பாருங்க வாட்டர் பாட்டில். பாப்பா இங்கே பாருங்க வாட்டர் பாட்டில். ஆமா, வாட்டர் பாட்டில் வந்துட்டு கிருத்திகே செலக்ட் பண்ணாரு. ஸோ ஸ்பேஸ் என்கிரேவ் ஆயிருக்கு. ஸோ இது எப்படின்னா லாக்கிங் சிஸ்டம், சிப்பர் மாதிரி. எப்படி இருக்கு கிருத்திக்? ஸோ நாங்க ஸ்கூல் டைம்ல எல்லாம் எங்களுக்கு இந்த அளவுக்கு பாட்டில் இருக்காது. உங்களுக்கு? எங்களுக்கு இருக்காது. அந்த நாங்க வந்துட்டு அந்த ஜூஸ் பாட்டில தான் எடுத்துட்டு போவோம். மோஸ்ட்லி 90s கிட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்கோம். 2K கிட்ஸ்க்கு எல்லாம் நிறைய டிஃப்ரெண்டா கிடைக்குது. அண்ட் இப்போ பென்சில் பாக்ஸ் வந்துட்டு நம்ம அவருக்கு செட் பண்ணணும். ஸோ அவர் வந்துட்டு டிசைனா வேற பென்சில் வாங்கியிருக்காரு இந்த வாட்டி. இதுதான் அவருக்கு ஜாமெட்ரி பாக்ஸ், அதுவுமே மார்வல் தான் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு கிருத்திக். ஸோ 2 கம்பார்ட்மெண்ட் இருக்கு, பென்சிலுக்கு, ஸ்கேலுக்கு. மார்வல், அவெஞ்சர்ஸ். சரி, இத செட் பண்ணி கொடுக்குறியா அவனுக்கு? கண்டிப்பா. ஸோ தொலைச்சிட்டு வராதுடா, பென்சில்ஸ்லாம் தொலைச்சிட்டு வராதுடா. தொலைச்சி வர மாட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா. சரி, பாக்குறேன். ஸோ வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிருத்திகோட பென்சில் பாக்ஸ் செட் பண்ணலாம். ஒரு இது டாம்ஸ் தானே? ஆமா, இது டாம்ஸ் தான், இங்க எழுதி இருக்கேன். ஆமா, டாம்ஸ் எக்ஸ்ட்ரா சூப்பர் டார்க் ஒரு பென்சில். அண்ட் அப்சரா ஒரு பென்சில் எடுங்கம்மா. இதெல்லாம் கிருத்திக் வந்துட்டு அவருக்காக செலக்ட் பண்ணி எடுத்த பென்சில்ஸ். ஸோ அப்சரால கூட இப்போ டிசைனா வந்திருக்கு, நம்மளுக்கு தெரியல. அப்சரால கூட அவங்க வந்துட்டு இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் என்கிரேவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்ததுல கிருத்திக் வந்து விரும்பி இந்த அவெஞ்சர்ஸ் மாடல் ஒன்று எடுத்திருக்காரு. பென்சில கூட அவெஞ்சர்ஸ் அப்சரால இப்பெல்லாம் என்கிரேவ் பண்றாங்க. ஆமா, ஸோ அப்சரா அவெஞ்சர்ஸ் பென்சில். ஷார்ப்னர் வேணுமா? ஷேர் பண்ணலாம். அடுத்து அப்சரா பிளாட்டினம். ஓ 3 பென்சிலா? அவர் வந்துட்டு இங்க 5 பிளாக் இருக்கு, எனக்கு 5 பென்சில் வேணும்னு கேட்டு செலக்ட் பண்ணிருக்காரு. அடேங்க அப்பா, எப்படி எங்களுக்கு தெரியாம கூட வாங்குனீங்க? அப்சரா பிளாட்டினம். இது நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இந்த பென்சில் இருந்துச்சு. பட் இந்த பென்சில் இருக்கிறது கூட அப்பெல்லாம் ரேர் தான், வெறும் நட்ராஜா தான் இருக்கும் மேக்ஸிமம். ஓகே, அந்த டாம்ஸ்ல ஒண்ணு கொடுத்துருங்க. டாம்ஸ் இதோ இதுல ஒண்ணு இருக்கா? இதுல கூட கலர்ஸ் இருக்கு பாருங்க. அடேங்க அப்பா, ப்ளூ, பிங்க், பர்பிள். ஆமா, நீ எனக்கு ஒண்ணு குடுறா. குடுக்குறேன். 2 கலர் மட்டும் கொடுங்க. நீங்களே சூஸ் பண்ணி ஏதாவது 2 கலர் கொடுங்க. அவனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேளு. உனக்கு என்னென்ன கலர் வேணும்னு சொல்லு, நான் எடுத்து கொடுக்குறேன். பர்பிள் ப்ளூ. பர்பிள் ப்ளூ வேணுமா? ஏன் பிங்க் என்ன? பிங்க் கேர்ள்ஸ்க்கு தான் ரொம்ப. ஓ சரி சரி சரி. இந்த ப்ளூவும் பர்பிள் வேணுமா? இந்த ஷார்ப் பண்ண வச்சா ஓகே, ஷேர் பண்ணி வைக்கலாம். ஷார்ப்னர் ஒன்று கொடுங்கப்பா. அப்சராவா? லாங் பாயிண்ட். அப்சரா லாங் பாயிண்ட் ஷார்ப்னர். அப்புறம் இது என்னது? டாம்ஸ் எரேசர். டாம்ஸ் நியான் எரேசர். எரேசர் பாருங்க. எரேசர் நீங்க பாருங்க, எரேசருக்கு ஒரு டப்பா. அந்த டப்பாக்குள்ளார ஒரு லாக்கிங் சிஸ்டம். அதை இவங்க ஓபன் பண்ணணும், இதை எடுக்கணும்.
என்னையா இதெல்லாம்? நம்ம படிக்கும் போது நட்ராஜ எரேசர் அதுவும் இத்தனோண்டு குட்டியா இருக்கும். அதுவே வச்சு நம்ம ஒரு 3-4 வருஷம் ஓட்டணும். அதையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாளிக்கையில இப்படி இப்படி டச், நாக்குல இப்படி இப்படி டச் பண்ணி ஜஸ்ட் இப்படி இப்படி எரேஸ் பண்ணணும். ஸ்கேல். ஸ்கேல். கேம்லின் 15 சென்டிமீட்டர் ஒரு ஸ்கேல். ஸோ இதுதான் நம்ம கிருத்திக்கோட பென்சில் பாக்ஸ். அதுவும் இல்லாம இங்கேயும் ஒரு சின்ன ஷார்ப்னர் இது இருக்கு. இங்க பாருங்களேன், இங்க பாருங்க, ஜஸ்ட் இந்த பட்டன் இங்க கிளிக் பண்ணா இப்படி ஓபன் ஆகுது. அங்கேயும் 2 ஷார்ப்னர் இருக்கு. 2 ஷார்ப்னர் இருக்கு இங்க. ஏய் எனக்கு குடுறா இது. சரி. அண்ட் நம்ம காலத்துலலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த நட்ராஜ பாக்ஸ் தான் பென்சில் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதுலயே ஸ்டீல் பாக்ஸ். இது என்னடானா பென்சிலுக்கு கூட ஒரு டிஃபரண்ட் செட் ஆஃப் பாக்ஸஸ். இது நல்லா இருக்கு எனக்கு குடுறா. ஷார்ப்னர். நல்லா இருக்கு. ஆமா. சோ இதுதான் கிருத்திக்கோட பென்சில் பாக்ஸ் நம்ம செட் பண்ணிருக்கோம். அடுத்து ஷூ. ஸோ இது ஸ்கூல்ல ப்ரிஸ்கிரைப் பண்ண மாடல். ஸோ அதனால இன்னைக்கு போய் கிருத்திகா பாட்டா ஷோரூம்க்கு அவங்க அப்பா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துருக்காரு. அண்ட் நம்ம படிக்கிற காலத்துலலாம் ஷூ டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அண்ட் நம்மளுக்கு சாட்டர்டே வந்தா ஒயிட் ஷூ. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த ஒயிட் ஷூ நம்ம பாலிஷ் போடலன்னா சாப்பர்ஸை வச்சு இது பண்ணுவோம் கலர். அதுவாது பரவாயில்ல. நான் சில டைம்ல செப்பல் தான் போட்டு போயிருக்கேன். பிடி சார் டைம் முட்டிலாம் போட்டுருக்கேன். என்னடா ஷூ. இவனுக்கு நல்ல வேலைக்கு ஒயிட் ஷூ இல்லை, நம்ம அதனால தப்பிச்சா ஒன்லி பிளாக் ஷூ மட்டும் தான். ஏன்னா இவனுக்கு சாட்டர்டேஸ் ஹாலிடே, மண்டே டு ஃப்ரைடே தான் ஸ்கூல், அதனால ஒன்லி பிளாக் ஷூ. ஸோ பிளாக் ஷூ வாங்கியாச்சு. சாக்ஸ் ஆல்ரெடி ஸ்கூல்லேயே கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். ஸோ கிருத்திக் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போகணும். 2 months எப்படி போச்சே தெரியல. 2 months நல்லா என்ஜாய் பண்ணிட்டு 2 months ஊரை சுத்திக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா அப்படியே விளையாடிக்கிட்டு 10 மணிக்கு எழுந்திருக்கிறது. 4 இருந்து 7 o'clock எழுந்திரிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். நீ எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறதுக்குலாம்? ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. சரி, கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கு. சரி, ஓகே கைஸ், ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் த வீடியோ. நாங்கள் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க எந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் இனிஷியல்ல சொன்ன மாதிரி தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுதான் அடுத்த வீடியோ எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அதை நான் கமெண்ட் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு என்ன இம்ப்ரூவ் பண்ணணுன்றத நீங்க சொல்ற கமெண்ட் மூலியமா நாங்கள் எடுத்துக்கிட்டு அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்றோம். ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் த வீடியோ. Thank you everyone. Bye all. All the best for the students. நல்லா படிங்க. Cheers. Bye all. Happy weekend and all the best for students. நாளையிலேருந்து எல்லாருக்குமே ஸ்கூல் ரீஓப்பன். நல்லா படிங்க. படிப்பு ஒன்று தான். ஸோ அட்வைஸ் கொடுக்கல, பட் ஜஸ்ட் டேக் ஆஸ் அ சஜஷன். யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Bye all.